மதிப்பிற்குரியோரே, மாசற்ற அன்புடையோரே, ஆன்றோரே, சான்றோரே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் தெல்லமதாம் தமிழ் அமுதத்தை களிப்போடு பருக உங்கள் முன் படைக்கின்றேன். இலக்கிய நடையில் திருக்குறள் கதை ஒன்றை உங்கள் முன்பு சமர்ப்பிக்க நான் விளைகின்றேன். திருக்குறள் கதை. திருக்குறள் களவியல் காதல் சிறப்புரைத்தல் அதிகாரம் 113 குறள் 1122 உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் உரைக்கிறார். பொருள்: உடம்பிற்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு எத்தன்மையதோ அத்தன்மையதே எனக்கும் மங்கைக்கும் உள்ள காதல் என்று கூறுகிறார். இதை பற்றி விளக்க தியாக புறாக்கள் என்ற ஒரு கதையை நான் உங்கள் முன்பு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். ஒரு நாள் ஒரு வேடன் பறவைகளை பிடிப்பதற்காக காட்டில் சுற்றி கொண்டிருந்தார். வழியில் ஒரு பெட்டை புறா அகப்பட்டது. அதை தன் கையில் இருந்த கூட்டிற்குள் அடைத்து எடுத்துக்கொண்டு சென்றான். செல்லும் வழியில் திடீரென்று வானம் இருண்டு மழை பொழிய தொடங்கிற்று. சூறைக்காற்றும் சேர்ந்து வீசவே மேற்கொண்டு போக பயந்து ஒரு மரத்தின் கீழ் தங்கினான். அந்த மரத்தின் மேல் இருந்த ஆண் புறா ஒன்று தன் துணைவியான பெட்ட புறாவை காணாமல் கலங்கியது. வேதனையால் புலம்பியது, துடித்தது, துவண்டது. ஐயோ, இந்த புயல் மலையில் எங்கு போய் சிக்கியதோ? என் உயிரே, எங்கே போனாய்? என் இதயம் துடிக்கிறதே. யாரும் பிடித்து கொண்டார்களோ, இறந்து விட்டதோ தெரியவில்லையே என்று அது வாய்விட்டு புலம்பியது. அதை கேட்ட பெண்புறா வேடனுடைய கூட்டில் இருந்து கொண்டே, அத்தான், இதோ இருக்கிறேன். என் முன்வினை பயனால் நான் வேடனிடம் அகப்பட்டு கொண்டேன். இருந்தாலும் இவன் இப்போது நம் இருப்பிடத்திற்கு வந்திருப்பதால் நீங்கள் இவனுக்கு உதவி புரிய வேண்டும் என்று கூறியது. ஆண்புறா கீழே நோக்கியது. தன் துணைப்புறா கூட்டில் இருப்பதை கண்டது. அதை பிடித்து வைத்திருந்த வேடனுடைய உடல் குளிரால் நடுங்கிக் கொண்டிருப்பதையும் கண்டது. உடனே அது பறந்து சென்று மலையில் நனையாத சிறு சுப்பிகளை கொண்டு வந்து மரத்தடியில் போட்டு ஓர் எரிகிற கொல்லிக்கட்டையும் எங்கிருந்தோ கொண்டு வந்து போட்டு நெருப்பு மூட்டியது. இவ்வாறு வேடன் குளிர்காய உதவிய ஆண்புறா, ஐயா, நீங்கள் பசியாக இருக்கிறீர்கள், என்னை உண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டே எரிகிற நெருப்பில் விழுந்து விட்டது. 2 புறாக்கள் பேசியதையும் கவனித்து கொண்டிருந்த வேடனுக்கு திடீரென்று ஆண்புறா தீயில் விழுந்ததை கண்டதும் மனம் கசிந்து விட்டது. தனக்காக உதவி புரிய முற்பட்ட அதன் உடலை அவன் தின்ன விரும்பவில்லை. மேலும் அதன் துணையான பெண்புறாவை பிடித்து கொண்டு போகவும் மனம் வரவில்லை. எனவே உயிர் வாழட்டும் என கூட்டை திறந்து விட்டான் வேடன். பெண்புறா வெளியில் வந்தது. ஆனால் மேலே பறக்கவில்லை. தன் கணவன் தன் பொருட்டு தீயில் விழுந்து கருகி உயிர் விட்டதைக் கண்டு மனம் பதைத்தது. ஐயோ, என் கனவா, என் தலைவா, தீயில் விழுந்து மாண்டீரோ? வெந்தழல் உடலை எரித்ததோ? என் நெஞ்சம் பதைக்கிறது, உடல் நடுங்குகிறது. அன்று நம் முன்னோர் புறா அடைக்கலம் புகுந்ததை காக்கும் பொருட்டு சிபி சக்கரவர்த்தி என்ற மன்னன் புறாக்கு எடைக்கு எடை தன் தொடை சதையை அறுத்து தந்ததும் போதவில்லை என்பதால் தன்னையே துலாக்கோவில் நிறுத்தி உயிர்விட துணிந்து புல்லுருவின் புன்கண் தீர்த்தவனன்றோ? அவ்வழியில் என் தலைவா, தாங்களும் தீயவனாக இருந்தாலும் அடைக்கலம் புகுந்தவனுக்கு உதவ வேண்டும், பசியினை போக்க வேண்டும் என நீங்கள் மூட்டிய தீயில் நீங்கள் விழுந்து மாண்டு அவனுக்கு உணவானீரோ? எங்கே என்னை கொன்று தின்று விடுவான் என்று எண்ணி தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தீரோ? என் தலைவா, நெஞ்சு பொறுக்குதில்லையே. இதோ இதோ இந்த மரக்கலையில் நாம் சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் எத்தனை எத்தனை, இமை பெரியாது இன்புற்று வாழ்ந்த நாட்கள் எத்தனை எத்தனை. இறதேட சென்ற நான் திரும்பி வர தாமதமானால் துடித்து போய் எனக்காக காத்திருந்த நாட்கள் எத்தனை எத்தனை. இதே இடத்தில் இதே கிளையில் பௌர்ணமி நிலவில் உல்லாசமாக என் அழகை தங்கள் அழகால் மென்மையாக வருடி காமத்தில் மூழ்கி உடலோடு உடல் சேர்த்து
கூடி குழாவி கொஞ்சி மகிழ்ந்து நெஞ்சம் நிறைந்த நாட்கள் எத்தனை எத்தனை, ஊழல் கொண்ட நாட்கள் எத்தனை எத்தனை. ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்கப்படி என்பதற்கு ஏற்ப ஊழலால் உறவாடி கூடலால் கூடி கழிப்புற்றிருந்த நாட்கள் எத்தனை எத்தனை. என் தலைவா, உடம்பும் உயிரும் போல் என் உடம்போடும் உயிரோடும் ஒன்றென கலந்த கனவா, அன்று நான் உடல்நலமில்லாத போது தங்கள் இறக்கையால் என் உடலை போட்டி கதகதப்பாக்கி அந்த சுகத்தில் நெருங்கி உறவாடி கழிப்புறச் செய்த நாட்கள் எத்தனை எத்தனை. தங்கள் அழகால் உணவெடுத்து எனக்கு ஊட்டி அரவணைத்த நாட்கள் எத்தனை எத்தனை. என் நெஞ்சம் நிறைந்தவரே, கண்ணின் இமை போல் காத்தவரே, கடுங்கோபம் கொள்ளாது கனிமான அன்பால் என் உடலையும் உயிரையும் ஆட்கொண்ட காதல் தலைவரே, தாங்கள் போன பின் நான் யாருக்காக வாழ வேண்டும்? நான் வாழ்வதில் என்ன பயன்? ஏன் வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? யாருக்காக வாழ வேண்டும்? ஐயோ, உற்ற துணையாயிருந்த தாங்கள் உயிரை விட்ட பின் ஆறா வேதனையில் மாறா துயரத்தில் வாடும் நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் நினைப்பது உடன்கட்டை ஏறுவதற்கல்ல, என் உயிரோடு கலந்த நீங்கள் இல்லாத இந்த உலகம் எனக்கு சூனியமானது, வெறுமையானது, வெறுப்பானது. அன்பால், பாசத்தால், நேசத்தால், காதலால் கட்டுண்டிருந்த என் உயிரே, நீங்கள் போன பின் நான் உங்களோடு வராமல் எப்படி இருப்பேன்? வாழும்போது நாம் ஒன்றாகவே ஒருமித்திருந்தோ, சாவிலும் ஒன்றாகாமல் இருக்கலாமா? மழையினாலும் வெயிலினாலும் பனியினாலும் நான் வாடாதிருக்க தங்கள் உடலையே கொடையாக தந்தவரே, என் கும்பி கொதிக்கிறது. அப்படி நான் உணரவில்லை என்றால் நான் உங்களோடு வாழ்ந்தது போலியாகிவிடும் அல்லவா? என் தலைவா, என் உடல் பதறுகிறது, அங்கும் கொதிக்கிறது. நான் இனி இங்கே இருக்க மாட்டேன், இதோ உங்களிடமே வந்து விடுகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி உடல் பதற உள்ளம் துடிக்க அதே தீயில் பெண் புறாவு விழுந்து ஆண் புறாவோடு சங்கமித்தது. அன்பே உருவான அந்த புறாக்கள் சாவதற்கு தான் காரணமாக இருந்தது எண்ணி அந்த வேடன் மிகவும் வருந்தினான். அன்பு நெஞ்சங்கள் கொண்ட அன்பு புறா தம்பதியற்காக நாம் கண்ணீர் சிந்துவோம். இதைத்தான் திருவள்ளுவர் உண்மையான கணவன் மனைவியிடையே உள்ள அன்பை, உணர்வை மேற்கண்ட குரலில் எடுத்து இயம்புகிறார். கணவன் மனைவியாக வாழ்வது பெரிதல்ல, அந்த வாழ்க்கையில் தூய்மையான உள்ளன்பு இருக்க வேண்டும், ஓர் அர்த்தம் இருக்க வேண்டும் என்பதை சமூக அக்கறையோடு எடுத்துச் சொல்லவே இந்த குரல் விளக்கம் கதை கதைக்கப்பட்டது. குறிப்பு: இக்கதை சதி என்னும் உடன்கட்டை ஏறுவதை கூறுவதாக கருத வேண்டாம். உடன்கட்டை ஏறும் வழக்கம் நம் நாட்டில் ராஜராம் மோகன் ராய் பெருமுயற்சியால் 4/12/1829 தடை செய்யப்பட்டது. பின்னர் 1988 அதற்கான சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கதை கணவன் மனைவி இடையே உள்ள ஒரு அந்யோன்ய அன்பை பறைசாற்றுவதற்காகவே கருதிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வி. பாலு, துணை ஆட்சியர் ஓய்வு. அன்பு சகோதரர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, மறக்காது இந்த சேனலுக்கு லைக் செய்து ஷேர் செய்து எனக்கு உங்களுடைய உதவி கரங்களை, ஆதரவு கரங்களை நீட்ட வேண்டும் என்று மீண்டும் உங்களை நான் பணிவோடு அன்போடு சிறந்தாழ்ந்து கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.